வணக்கம். நான் லாவண்யா. குஸ்தி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு ஸ்பீச் கொடுத்தாலும் கொடுத்தாரு. ஒட்டு மொத்தமா எல்லா பக்கத்துல இருந்தும் திரும்பி நின்னு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஒரு விஷுவல் சொல்றேன் பாருங்க. முன்னாடி ஒரு போர் தளபதி மக்களுக்கு அரணா நின்னு தன்னுடைய கேடயத்தால வர அம்புகளையும் வாள்வீச்சுகளையும் எந்தெந்த ஆயுதங்கள் வருதோ எல்லா ஆயுதத்தையும் தன்னுடைய கேடயத்தால தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷுவல். இன்னைக்கு நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு அது தோணுச்சு. அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மதுரையில நடந்த மாநாடு ஸ்பீச்சும் சரி, அந்த ரேம்ப் வாக்கும் சரி, இந்தி யூடியூபர்ஸ் உட்பட பல பேர் அந்த ரேம்ப் வாக்க தனியா எடுத்து போட்டு அவ்வளவு சந்தோஷமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரொம்ப பூரிப்படைஞ்சு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பீச்சையும் அவங்களுக்கு பாதி புரிஞ்சு புரியாம இருக்கலாம், இருந்தாலும் அதை அவங்க ரசிக்கிறாங்க. இதுதான் தலைவர் விஜய் அவர்களுடைய ஒரு ஆரா. அந்த ஆறா இருந்தா மட்டும்தான் இவ்வளவு வேலைகள் செய்ய முடியும். மாநாடுல தலைவர் விஜய் அவர்கள் பேசின பேச்சு சில பேருக்கு பிடிக்கல. ஆனா அந்த ஸ்பீச்சோட எஃபெக்ட் இப்போ ஸ்ரீலங்கால தெரியுது. கச்சத்தீவை மீட்டு கொடுங்கள் பிரதமர் அவர்களேன்னு இவர் கேட்டாரு. அந்த ஒரு வார்த்தை ஸ்ரீலங்கால டிவிகே பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ரீலங்காவோட அதிபர் உத்தரவு போட்டிருக்காரு. அவங்க நம்மளுடைய அந்த கொடிகள் கீழே தள்ளப்படுகின்றன, பேச்சு வரக்கூடாது, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு தலைவரோட பேச்சு எங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க. இவங்களுக்கு யாரோ பேசுறாரு, எங்கேயோ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு விட்டு போகலாம்ல. ஆனா இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு அவங்க யோசிச்சு பார்த்திருப்பாங்க, கணிச்சிருப்பாங்க. அதனுடைய விளைவுதான் அங்க நடக்கிற அந்த பிரச்சனை. ஆனா இங்க இருக்கிற சில யூடியூபர்ஸ், இந்த மாரிதாஸ் இவங்கள மாதிரி ஆளுங்க, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஃபேக்கா யூடியூப் லைக்ஸ் பண்றாங்க, ஃபேக்கா இன்ஸ்டா லைக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்து வள 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 வளன்னு பேசிட்டு இருக்காரு. நிறைய சீமானோட ஸ்பீச் கேட்பாருன்னு நினைக்கிறாரு. மீட்டிங் ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ள உட்காந்து பேசுறதுக்கு எதுக்கு அவ்வளவு கத்தலு? நம்ம சில பேரை பத்தி இன்னைக்கு பேசலாம். நடிகர் ரஞ்சித் அவர்கள், அவருடைய ஆக்டிங் நல்லாதான் இருக்கும். ஆனா ஒரு விநாயகர் சதுர்த்தி விழால திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு. அந்த இடத்துல பேச வேண்டிய பேச்சு கவனிங்க. ஆனா நான் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவன், பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் இல்ல அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. பிழைப்புன்ற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? வாழ்வாதாரங்களை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு பிழைப்பு தேடி போறதுன்ற அளவுக்கு அந்த வார்த்தையோட அந்த ஆழமான வார்த்தை, அது ரொம்ப ஆழமான வார்த்தை பிழைப்புன்றது. அத போய் விஜய் அவர்கள் சொன்னாருன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது எந்த அளவு உண்மையை பேசணுமோ அந்த அளவுக்கு தான் உண்மையை பேசணும். ஆனா இவரு பிழைப்பு தேடி வந்தவன் அல்ல. அப்போ நீங்க எம்ஜிஆர் அவர்களையும் பிழைப்பு தேடி வந்தவர்னு சொல்லுவீங்களா? ஜெயலலிதா அம்மாவையும் பிழைப்பு தேடி வந்தவர்னு சொல்லுவீங்களா? தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்டேஜ்ல அவரு சொன்னது, நான் என்னுடைய நடிப்பெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி நான் அரசியலுக்குள்ள வரல அப்படின்னு தான் சொன்னார். அவரு இங்க அடைக்கலன் தேடி வரல, படைக்கலனோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அடைக்கலன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாரு. அடைக்கலம் நம்ம எங்கே போவோம், எங்கே நம்ம சேஃபா இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலதான் அடைக்கலம் தேடுவோம். படைக்கலனோட நான் வரேன்றாரு. என்னுடைய படைக்கலனோட நான் அங்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இங்க எங்க பிழைப்புன்ற வார்த்தை வந்துச்சு இவருக்குன்னு எனக்கு தெரியல. இவருக்கு தமிழ் புரியலையோ என்னமோ. மேபி யாராவது கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுல கமல்ஹாசனை வேற இழுத்து விட்டாரு. அவருதான் பிழைப்பை தேடி வந்திருப்பாரு. அவருக்கு இது பொருத்தமான வார்த்தை தான். எப்படி நீங்க, அவரும் ஒரு பெரிய நடிகர், அவரை பார்த்து நீங்க இந்த வார்த்தை சொல்வீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நடிகர்கள்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்கன்றத மறந்துட்டு பேசுறாரு திரு ரஞ்சித் அவர்கள். என்ன பண்றாரு, அவரும் ஒரு நடிகர்ன்றதை மறந்துட்டாரு. அந்த ஸ்டேஜ் ஏறினதுமே அப்படியே வேற ஒரு மனிதனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு அந்த இடத்துல. அது மறந்துட்டு உண்மையை எடுத்து சொல்லுங்க, தப்பு இல்ல. அரசியலுக்குள்ள நீங்களும் இருக்கீங்க, அரசியலுக்குள்ள அவங்களும் இருக்காங்க. உண்மையை எடுத்து சொல்லுங்க. ஆனா பிழைப்பு தேடி வர்றது யாரு? கமல்ஹாசன் அவர்கள் பிழைப்பு தேடி வந்தாங்களா? தவறான வார்த்தை. நம்ம எதிர்க்கிற கட்சியில இருந்தாலும் தவறான வார்த்தை தான் அது. ஒத்துக்கதான் செய்யணும். இப்படி சொடக்கு போட்டு விரல் நீட்டி மோடிஜி அப்படின்னு சொன்னாராம். எங்க சொன்னாரு? அவரு மதுரையில நடந்த மாநாட்டை குறிப்பிட்டு தான் பேசுறாரு. அங்க எங்கேயுமே இந்த சொடக்கு போடுறதோ இந்த விரல் நீட்டுறதோ பண்ணல.
நானே 1க்கு 2 தடவை 2க்கு 4 தடவை பார்த்துட்டேன். நீங்க பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? அங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை ஆர்எஸ்எஸ் தொண்டர்களையும் நீங்க விஜய்க்கு எதிராக திருப்புறதுக்கான ஒரு வார்த்தை. அரசியல்னாலே பொய் பிரச்சாரம், பொய் வாக்குகள் இதுதான்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் இவங்க எல்லாம் உள்ளேயே வராங்க. 2014 கைய கட்டி நின்னாராமா கொடிஷியா வளாகத்துல பிரதமர் முன்னாடி தலைவர் விஜய் அவர்கள். 2011 வந்தது தலைவா. இவரு 2014 தலைவாக்காக வந்து கைய கட்டி நின்னாரு. எதுலயுமே கரெக்டா இல்ல, சொல்ற ஒரு வார்த்தையும் கரெக்டா இல்ல. ஏதோ பேசணுமே ஏறினாரு பேசினாரு. இப்படிப்பட்டவர் எப்படி சினிமால ஸ்டேபிள் ஆக முடியும்? ஒரு நேர்மை இருக்க வேணாமா? வார்த்தையில நேர்மை இருக்கணும், நடந்துக்கிறதுல நேர்மை இருக்கணும். அடுத்த கமெண்ட் வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுமாமா, பிரெயின்ல பிரச்சனை இருக்குமாமா. யாருக்கு? நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு. சார் நீங்க தான் மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல விஷயமே தெரியாம பேசுறது நீங்க தான். சோ பிரெயின் செக் பண்ண வேண்டியது நீங்க தான். போய் தயவு செய்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க. இவ்வளவு பேசிட்டு இதுக்கு அடுத்துதான் ஐயா ஃபார்ம்குள்ள வர்றாரு. ஏண்டா அறிவில்ல அங்கிளுங்கிற, பிரதமரை சொடக்கு போட்டு பேசுற, இப்படி எல்லாம் பண்ணும்போது மூஞ்சிலேயே நல்லா குத்தணும் போல இருக்குன்றாரு. அடடா, பிக் பாஸ்ல என்ன இவ்வளவு அமைதியா இருக்காரு? இவருதான் இதுதான் இவரோட குணம் போல. வெளியவே காட்டமா அத்தனை பேர் ட்ரிகர் பண்ணுவாங்க, ஆனாலும் அமைதி காத்து நிப்பாரு. இன்னைக்கு என்னடானா அப்படியே ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் ஒரிஜினல் முகம். அங்க பண்ணதெல்லாம் நடிப்பு. தன் நிலைய மாத்திக்கிட்டு மறைச்சுக்கிட்டு அங்க நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு இத்தனை நாள். இதுதான் அவருடைய உண்மையான முகம். இங்கதான் வெளியே வருது. எங்க தைரியம் இருந்தா கொஞ்சம் சும்மா அப்படி கைய தூக்கி பாருங்களேன், எத்தனை பேர் வந்து நிப்பாங்க தெரியுமா? ஆனா திரும்பியும் சொல்றோம், நீங்க அங்க உருவாக்குற ஒரு பேராபத்தான கும்பல் மாதிரி இங்க நாங்க உருவாக்கல. நீங்க பேசுற வார்த்தையால அங்க இருக்கிற தொண்டர்கள் வீரியமாகி கோவப்படதான் செய்வாங்களே தவிர நல்வழிப்படுத்த முடியாது அவங்கள. ஆனா நாங்க இங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிற தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ இந்த மாதிரி பண்ணுங்கப்பா, இந்த வழியில நடங்கப்பா, இதை பண்ணாதீங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பழக்கம்லாம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே தெரியலையே. இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுட்டு வெளியே வந்துடணும்ன்றது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இப்படிதான் சொல்லி தருவோமா? அடி ஓத குத்து பரவாயில்ல. தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? ரசிகர்களா இருந்தாலும் தொண்டர்களா இருந்தாலும் மாண்பை விட்டுறாதீங்க, கோவப்பட்டுறாதீங்க, நிதானமா நடந்துக்கோங்க. பல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும், தாங்கி பிடிச்சு திருப்பி நம்ம வந்து மாண்போட பதில் கொடுக்கணும். நிறைய தம்பிகளுக்கு நான் பேசுறது பிடிக்காம போகலாம். அக்கா போங்க அக்கா, நீங்க பேசுறது சரியில்லை, அப்படி எல்லாம் கொடுக்க கூடாது. திருப்பி திருப்பி லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கணும். கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்போம். கொஞ்சம் அமைதி போருங்க. ஏன்னா நம்ம செய்யற ஒரு சின்ன தவறும் இப்படி பசைக்கிறோம். அடுத்தது நம்ம சீமான் ஐயா அவர்கள். இவரு இப்போ ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ட்ரோல் மெட்டீரியல். அப்படித்தான் என்னால இவரை பார்க்க முடியுது. இன்னைக்கு மரங்களோட மாநாடு நடத்துறது, இந்த 15 வருஷமா ஏன் மரங்களோட மாநாடு நடத்தல? இத்தனை நாள் இவருக்கு மண்ணு, மரங்கள், இலைகள், கொடிகள், செடிகள் எதுவுமே கண்ணுக்கு தெரியலையா? 15 வருஷங்களா? இப்பதான் தெரியுதா? புதுசா கொண்டு வராரு, சந்தோஷம். இத்தனை வருஷமா ஏன் இது தோணல? ஒரு தமிழ் தேசியம்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு. அந்த தமிழ் தேசியத்தை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ? நிறைய பேர் வந்து எங்க கூட்டம் பாத்தீங்களா, உங்க கூட்டம் பாருங்க எப்படி கொடு, அதெல்லாம் நான் சொல்ல. 10 பேர் கூட இடத்துலயும் நல்லா பேச்சாளன் இருப்பான். எங்க வேணா எப்படி வேணா பேச்சாளன் இருக்கலாம். அதை நான் தப்பா சொல்ல மாட்டேன். சீமான் ஒரு வகையில ஒரு சிறந்த பேச்சாளரா நான் பார்ப்பேன், பேச்சாளரா மட்டும்தான் பார்ப்பேன். ஆனா அவருடைய வார்த்தைகள் ஜஸ்ட் கேட்க மட்டும்தான் நல்லா இருக்கும். இவர் கேட்கிறாரு, அந்த மரங்களை மட்டும் அழிக்கிறீங்க, மரங்களை அழிச்ச பக்கத்துல இருக்கிற மரம் இது பண்ணும்னு. இதே போல இப்போ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நாய்கள், தெரு நாய்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அவரோட நிலைப்பாடு என்ன? அதுவும் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் தானே, விலங்குகள் தானே. மாடுக்கு மாநாடுகள் நடத்துனீங்க தானே, ஏன் அந்த நாய்களுக்கு குரல் கொடுக்கல? அந்த நாய்கள் என்ன பண்ணுச்சு? அது அப்போ வந்து இயற்கை சாராத ஒரு விஷயமா? நாம் தமிழரே வந்து இவருடைய சொந்த கட்சி கிடையாது, அதோட நிறுவனர் இவர் கிடையாது. ஆதித்தனார் அப்படிங்கிறவர் 60கள்ல வாழ்ந்தவர். அதை இப்ப வரைக்கும் எங்கேயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. தன்னுடையது இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டு என் அப்பான்னு சொல்றது, என் அப்பா சொத்து அப்படிங்கிற மாதிரி பேசுற. ஏன் அப்பா எப்படி நீ உன் அப்பான்னு சொல்லுவ? யார் கொடுத்த உனக்கு அந்த உரிமைய? ஏன்னா இப்படிப்பட்ட பெரிய மாண்பாளர், இப்படிப்பட்டவர் பெரியவர் வாழ்ந்து வந்தார், அவரை வழிகாட்டி எடுத்துட்டு நான் போற சொல்ல, எப்படி எங்க அப்பாவும் உங்க அப்பான்னு சொல்லுவேன்?
யாரு கொடுத்தா உங்களுக்கு அந்த ரைட்ஸ்? எங்கே போனாலும் என் அப்பா, என் தாத்தா, என் பாட்டன், என் பூட்டன் அப்படின்னு பேசுறாரு. எங்க தாத்தாவையோ எங்க அப்பாவையோ உரிமை கோர நீங்கள் யார்? இப்ப வந்துட்டாரு அடுத்து திருப்பி விஜய் அவர்கள் விஷயத்துக்கு. முக கவர்ச்சி, திரை கவர்ச்சி இருந்தா மட்டும் போதுமா? மேக்கப் போட்டுக்கிட்டு நடிச்சுட்டா அவங்கள வந்து எல்லாம் ஆஹா ஓஹோன்னு பாக்குறீங்க. அப்படியே முடிச்சுட்டு வந்து இப்படி அரியணை ஏறுறத நீங்க எப்படி ஒத்துப்பீங்க? பயம், பயம் பேச வைக்குது. எங்கள் இனம் வாழுமடா, எங்கள் இனம் வாழுமடா கத்தி கத்தி பேசுறாரு. உங்கள் இனம் எந்த இனம்? நாங்க எந்த இனம் அப்போ? எல்லாருமே ஒரே இனம்தான். எங்கள் இனம் பிரிவினையை ஏற்படுத்தி ஒருத்தவங்க ஒரு கும்பலை மட்டும், அதாவது ஏதோ ஒண்ணு இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கவங்கள மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு போய் நல்லா மென்டலா அவங்கள வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவங்கள வந்து தயார்படுத்தி அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கிடைக்கிற நல்ல விஷயங்களும் கிடைக்க விடாம பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இவர் பேசுறத வச்சு இவரை வந்து எப்படி ஒரு தலைவர், இவர் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறவரு, போய் தன் தொண்டனையே அடிக்கிறவரு, தன்னுடைய கட்சியில வர திரள் நிதியை வச்சு இதுவும் நடத்துறவரு, இப்படிப்பட்டவர் நாளைக்கு கட்சிக்கு என்ன செய்வார்? தன்னுடையதுன்னு என்ன எடுத்து போட்டு செஞ்சாரு. ஆனா கட்சியோட காசுலதான் கேரவன்ல வந்து இறங்குறாரு. அந்த இதுல மரங்கள் மாநாட்டுக்கு வேன்ல வந்துட்டு அப்புறம் கேரவன்ல போய் ரெடி ஆயிட்டு வராராமா. தப்பா நினைச்சுக்காதீங்க, யாரு வேணா கேரவன் யூஸ் பண்ணலாம், பொதுமக்கள் கூட கேரவன் யூஸ் பண்ணலாம். ஆனா யூஸ் பண்ணாத இவர் இத்தனை நாள் யூஸ் பண்ணாம இப்ப யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? ஏன்னா தலைவர் விஜய் அவர்களை வந்து அங்க கேரவன்ல இருக்கிறத வச்சுட்டு இப்ப இவரை வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பண்ற செயல் தான் உங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் முன்னாடி நிறுத்தும். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன பாருங்க, தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு ஸ்ரீலங்கால பத்திச்சு இல்ல, ஃபோர்ஸ் இல்ல, ஜஸ்ட் இத நம்பி மட்டுமே வந்தா வேலைக்கு ஆகாது. இவர் இப்படித்தான் பண்றாரு. இத மட்டுமே மேனிப்புலேட் பண்ணா போதும், நம்ம பின்னாடி கூட்டம் திரண்டு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. மக்கள் நிறைய யோசிக்கிறாங்க. அடிப்படை பாடங்களோட சேர்த்து இன்னும் முன்னேறதுக்கு, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்தா என்னெல்லாம் காப்பாத்திக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம்ன்றது முதற்கொண்டு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கணும். இவர் நடுவுல ஒரு வார்த்தை சொன்னாரு, எத்தனை பேர் இதை கவனிச்சீங்கன்னு தெரியல. 300 கோடி மரங்களை நட சொன்னாரு. எவாவா? பிரதமர். இவன் அவன்னு ஒருமையில பிரதமரை பத்தி பேசுறாரு. இது யாருக்காதுக்கும் விழலையோ? இதெல்லாம் தப்பு இல்லையோ? எனக்கு பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான தலைவன், நான் இந்துக்களுக்கான தலைவன், நான் கிறிஸ்துவர்களுக்கான தலைவன், நான் முஸ்லிம்களுக்கான தலைவன் இல்லாம எல்லா மக்களுக்குமான தலைவனா இருக்கணும். நம்ம நாட்டுல எப்படிப்பட்ட மதங்கள், எல்லா மதம், இனம், எல்லா மொழிகளையும் கலந்தவங்க இருப்பாங்க. நான் இவனுக்கு மட்டும்தான் பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னா மத்தவெல்லாம் எங்க போகணும்னு எதிர்பார்க்கறீங்க? காலங்காலமா வாழ்ந்து வந்துட்டு இருப்பான், அவங்களெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்? அவனுங்கள நமக்கு அண்ணன் தம்பிங்களா வாழ்ந்துட்டு இருப்பானுங்க இத்தனை காலம். இது அப்புறம் அந்த மாதிரி பண்ணா நம்ம ஊரு அடுத்த ஒரு அகதி நாடாயிடும். அது தவறு இல்லையா? இந்த மாதிரியான பார்வைதான் தவறுன்னு சொல்றேன். நீங்க முன்ன கொண்டு வாங்க, தமிழ வந்து வளர்த்து கொடுங்க, இருக்கிற மற்ற மொழி மக்களுக்கும் தமிழை கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அது தமிழின் வளர்ச்சி. ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்போ இந்த தலைவர் விஜய் அவர்களது வந்து இன்ஸ்டால போட ஆரம்பிச்சனோ, நான் இதனால யூடியூப்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்டால இப்பதான் ரீசெண்டா போட ஆரம்பிச்சேன். போட்டதுமே அதோடைய ரெஸ்பான்ஸ் நல்ல செம ரெஸ்பான்ஸ் எனக்கு. ஆனா அதுக்கேத்த எதிர்வினையும் இருக்குது. திமுக சைட்ல இருந்து அந்த ஆளோட எனக்கு பேர் தெரியல, மாணவர் அணி ஒருங்கிணைப்பாளர் இணை செயலாளர் ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்காரு, நாமக்கல், அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அவரு வந்து போய் புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஆக்கி போடுற வேலையை பாரு, சட்டி கழுவு, எதுக்கு இங்க வந்து பேசுற? இத பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது. இதுக்கு தான் நாங்க சொல்றது, இந்த மாதிரியான கூட்டம் வளர்றது தவறு. பெண்களை வந்து சட்டி கழுவுறதுக்கும், குழந்தை குட்டிங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும், அவங்கள சாப்பாடு ஊட்டுறதுக்கும், புருஷன் வந்து வேலை கிளம்பும்போது கொடுத்து அனுப்புறதுக்கும் இப்படியே நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் தவறான விஷயம்ன்றது. கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி, அதாவது பசங்க பேசுனா அது அவங்களை அடிக்கிறதுக்குன்னு வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வார்த்தைகள். ஆனா பொண்ணுங்க பேசும்போது அவங்களுடைய ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சா அவங்க அதுக்கு மேல அதை அசிங்கப்பட்டுக்கிட்டு கூனி கூறி அப்படியே உட்காந்துருவாங்க. இத பத்தி பேச மாட்டாங்க.
வீடியோக்குள்ள வரமாட்டாங்க. ஐயோ! இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் பயந்து நிப்பாங்க. அந்த காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு தம்பி. இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்கள பத்தி யோசிக்கும் போது ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு. அவங்கள பார்த்து பாவமாவும் இருக்கு, சிரிப்பாவும் வருது. காரணம் என்னன்னா, எங்க அம்மா அப்பா என்ன நல்லா வளர்த்த மாதிரி அவங்க அம்மா அப்பா அவங்கள நல்லா வளர்க்கல போல இருக்கு. அதே போல எனக்கு கிடைச்ச படிப்பு மாதிரி அவங்களுக்கு படிப்பு கிடைக்கல போல. படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாம். நீங்க வேணா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாங்க, நாங்க படிப்பு சொல்லி தரோம், மாண்பு சொல்லி தரோம். என் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். ஏன் தம்பி, நீ நிறைய யூடியூப் பாப்பல்ல, உனக்கு பிடிக்காத யூடியூப் சேனல்ஸ் நீ பாக்குற அப்படின்னும் போது போய் அதுல பேட் கமெண்ட் பண்ணுவியான். அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். நிஜமாவே ஆச்சரியமா இருந்தது, எனக்கு பெருமையா இருந்துச்சு. சிச்சா என்னம்மா, அதை நான் கடந்து போயிடுவேன், அதுகிட்ட எல்லாம் நான் கமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், கமெண்ட் பண்ணி நான் அந்த தரம் தாழ்த்திக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். எங்கேயாவது நான் தப்பா பேசுனா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க வீட்டுல உங்க அம்மா வளர்த்ததுதானா அப்படின்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொன்னான். ஆனா மத்த கட்சியில இருக்கவங்க எப்படின்னு தெரியலப்பா. தேவையில்லாம நீங்க பெண்களை சீண்டி பார்க்காதீங்க. இந்த மாதிரிதான் உங்க கட்சிக்குள்ள பெண்களையும் நீங்க வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன். எங்களை போய் சட்டிப்பான கழுவுன்னு சொல்ற நீங்க அந்த கட்சியில இருக்கிற பெண்களையும் போய் சட்டிப்பான கழுவு போ, உனக்கு எதுக்கு கட்சி வேலைன்னு சொல்ல மாட்டீங்க, என்ன நிச்சயம்? நீங்க பாருன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. அடுத்து இது பத்தாது, இது ஒரு ரகம்னா பெண்கள் ஒரு 2 பேர் ஒரு மாதிரி அவங்க திட்டி பேசுறாங்க. எனக்கு புரியல. அம்மா, உங்களுக்கும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கோம். உங்க கட்சி சார்பா நீங்க பேசுறீங்கன்னா உங்களுடைய உண்மைகளை அந்த மாதிரி எடுத்து வைங்க, நாங்க பேசுறோம். அதை விட்டுட்டு திட்டினா ஒன்னும் ஆக போறது கிடையாது. கமெண்ட்டை பிளாக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, என்ன தெரியுமா, தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி கிடையாது. நம்ம தமிழ் தம்பிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தயவு செய்து யார் என்ன கெட்ட கமெண்ட் போட்டாலும் அதுக்கு திட்டாம வலிக்கணும். ஆனா அந்த வார்த்தைகள் தவறான வார்த்தைகளா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுங்க. அவங்க யூஸ் பண்ற மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லி தான் அவங்கள திருத்தணும்னு அவசியம் கிடையாது, திட்டணும்னு அவசியம் கிடையாது. நல்லா இருப்பான்னு சொல்றதுக்கும் நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி செய்வோம். செய்கள்லாம் நல்லா தரமா செய்யணும், நம்ம தலைவர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.